Transform in Unity. Transform ஒரு காம்போனன்ட் நீங்கள் யூனிட்டி 3Dல எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை உருவாக்கினாலுமே டிஃபால்ட்டாக இருக்கிறது அந்த ட்ரான்ஸ்ஃபார்முங்கிற காம்போனன்ட். இந்த ட்ரான்ஸ்ஃபார்முங்கிற காம்போனன்ட்டை உங்களால் ரிமூவ் கூட பண்ண முடியாது. பிகாஸ் இது இருந்தால் தான் இந்த வேர்ல்டு பொசிஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னே யூனிட்டி எடிட்டருக்கு தெரியும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற நிறைய காம்போனன்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் தான் பொசிஷன். ஸோ இதுதான் அவங்க வேர்ல்டு ஸ்பேஸில் எந்த இடத்துல இருக்குங்கிறத கரெக்டாக பின்பாயிண்ட் பண்ணி காட்டும். ஸோ இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் ஜிபிஎஸ்ஸாக சாதனமாக எடுத்துக்கலாம். ஸோ ஜிபிஎஸ் எப்படி லேட்டிடியூட், லாங்கிடியூட் அண்ட் ஆல்டிடியூட் இருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் இதுலையும். ஸோ ஒய் ஆக்சிஸ் எப்பவுமே அப்பர் ஆக்சிஸ்னால இது ஆல்டிடியூட்ல இருக்கும். ஸோ இசட் ஆக்சிஸ் தான் ஃபார்வர்ட் ஆக்சிஸ், அதாவது லேட்டிடியூட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் தான் அது டயகனல் ஆக்சிஸ், அதாவது வெர்டிகலாக இருக்கும் அந்த லைன் வந்து. ஸோ அதனால அதுதான் லாங்கிடியூட். ஸோ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ரொட்டேஷன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ ரொட்டேஷனுங்கிறது அந்த எந்த அளவுக்கு ஒரு ரொட்டேஷனில் இருக்காரு, அவர் ரொட்டேட் பண்ணி திரும்பி இருக்காரா, நேராக இருக்காரா, லெஃப்ட் பார்த்த மாதிரி இருக்கா, ரைட்டு பார்த்த மாதிரி இருக்காரா, ஸோ அதெல்லாம் பண்ணுறது தான். அதே மாதிரி அந்த ஆக்சிஸில் பண்ணுறது, எக்ஸ் ஆக்சிஸில் சுற்றுறது, ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ். ஸோ கடைசியாக தான் ஸ்கேல். ஸோ ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேயர் சைஸ் தான் நம்மளோட ஸ்கேல் வந்து. ஸோ ஸ்கேலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின், இது வந்து கன்ஸ்ட்ரெயின், அதாவது உங்களோட பிளேயரை வந்து ஈவனாக உங்களால் ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இதை நான் அழுத்திட்டு இந்த மாதிரி பிளாக்ல இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளாக்ல இருந்து நான் ஸ்கேல் பண்ணேன், தனித்தனியாக ஸ்கேல் பண்ண முடியும் ஒரு இடத்தையும். ஸோ இந்த பிளாக் நான் எடுத்து விட்டானா இல்லை நான் ஒரு இடத்த ஸ்கேல் பண்ணாலே அது எல்லாத்தையும் தானாக ஸ்கேல் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜர், ஸோ இது வந்து ஓல் நம்பர் நமக்கு தரும். அடுத்ததுக்கு ஃப்ளோட் வந்து டெசிமல் நம்பராக நமக்கு தரும். அதுக்கு பூல் இது டிக் பாக்ஸில் இருக்கும். அதாவது ஸ்ட்ரிங் ஏதோ இதில் வந்து நம்மளால் டைப் படிக்க முடியும். ஸோ பட் நமக்கு இந்த மாதிரி 3 டிஜிட் வந்ததே இல்லையே. ஸோ இந்த மாதிரி 3 டிஜிட் நம்மளால் கொண்டு வர முடியுமா? அஃப்கோர்ஸ் உங்களை யூனிட்டி எடிட்டரில் பார்க்குற எல்லாத்தையுமே நம்மளாலே கொண்டு வர முடியும். ஸோ இவங்க இதை கொண்டு வரதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெக்டர் 3. எஸ், வெக்டர் 3. ஸோ வெக்டர் 3ங்கிறது 3 ஆக்சிஸை குறிக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் as well as the z ஆக்சிஸ். இதே மாதிரி வெக்டர் 2 இருக்கு. அது வந்து 2D கேம்ஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. சம்டைம்ஸ் நம்ம 3D கேம்ஸ்லேயே வெக்டர் 2 யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நமக்கு எக்ஸ் ஒய் ஆக்சிஸை மட்டும் நம்ம வச்சு ஒரு கோடிங் பண்ணுறோன்னா ஸோ இந்த பொசிஷனை நம்ம வந்து வெக்டர் 3ஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இருக்குதா ரொட்டேஷன். நீங்கள் சிம்பிளாக கேட்பீங்க, ரொட்டேஷன் வெக்டர் 3, ஸோ இதுக்கும் 3 தானே இருக்குது, இதுக்கும் வெக்டர் 3 தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை, யூனிட்டியில் ரொட்டேஷனுக்காகவே ஒரு புதுவிதமான ஒரு டேட்டா டைப் கொண்டு வந்திருப்பாங்க. அது பேர் தான் குவாட்டர்னியன். எஸ், கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் ஸோ ரொட்டேஷன் எல்லாத்தையும் நம்ம குவாட்டர்னியன்ஸ் தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த குவாட்டர்னியன்ஸ்லேயும் நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. நம்ம யூலர் பற்றிலாம் படிப்போம். ஸோ யூலருங்கிறது உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் 12th ஸ்டாண்டர்ட் சம்திங் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் படித்த ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த யூலர் ஆங்கிள்ஸ்லாம் வச்சு நம்ம பண்ணுறதுனால இது குவாட்டர்னியன் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்கேல். ஸோ இந்த ஸ்கேல் வந்து எதுவும் ஸ்பெஷலாக இல்லை, இதுவும் வெக்டர் 3 தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் காம்பனண்ட்டை ஸ்கிரிப்டிங் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். எப்பவும் போல் நம்ம டுட்டோரியல் ஸ்கிரிப்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ எப்பவும் போல் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணாலும் நம்ம முதல்ல ஆக்சஸை டிக்ளேர் பண்ணணும். ஸோ எப்பவும் போல் நம்ம பப்ளிக்னு போடுவோம். ஸோ அதனால் நமக்கு இன்ஸ்பெக்டர் அவைலபிளாக இருக்கும். ஸோ பப்ளிக் இப்போ நம்ம என்ன ஆக்சஸ் பண்ண போகிறோம்? ட்ரான்ஸ்ஃபார்ம், ரைட்? ஸோ யூனிட்டி எடிட்டரில் என்ன பேர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் பேர் வச்சு ஆகணும். ஸோ பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ பார்த்தீங்களா, தான் நம்ம கீவேர்டு கடைசி வச்சு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? எப்போ அதில் பாதி அடிக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ், எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இல்லை இங்கே அப்பர் கேஸ் லோவர் கேஸ்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் இருக்குது, இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் எஃப் மட்டும் நான் கேப்ஸில் போட்டிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல எஃப் ஸ்மால் இருக்குது. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளாக இப்போ வேர்டு ஷார்ட் நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு நம்ம சிம்பிளாக இந்த நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்பவும் போல் debug.log ஐ சிம்பிளி சே ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்பவும் போல் ஆக்சஸ் பண்ணிட்டு நம்மளோட வேறு 2 ட்ரான்ஸ்ஃபார்ம் வருது. இது வந்து யூனிட்டியில் இன்பில்டாக இருக்கிறது, இது வந்து நம்ம உருவாக்குனது அந்த கேப்ஸ் எஃபோட. ஓகேவா? டைப் பண்ணிட்டு டாட்டு போகிறது மூலமாக அதில் இருக்கிற எல்லா கீவேர்டையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ண போகிறோம்? அது ஒரு பொசிஷன், ரைட்? ஸோ பொசிஷனை டைப் அடித்தாலே நமக்கு சிம்பிளாக வந்துடும். ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பொசிஷன் காட்டுது. பொசிஷனும் ஒன்று தானாக காட்டுது, இன்னொரு லோக்கல் பொசிஷன் காட்டுது. உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ பொசிஷன் என்ன, லோக்கல் பொசிஷன் என்ன? சிம்பிள் தான். பொசிஷனுங்கிறது இந்த வேர்ல்டு ஸ்பேஸ் நம்மளோட ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு குறிக்கிறது. லோக்கல் பொசிஷனுங்கிறது நம்ம யூனிட்டில் எப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் ஐஆர்கே சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். ஐஆர்கே சிஸ்டம்ங்கிறது பேரண்ட் டு சைல்டு, சைல்டு டு பேரண்ட். ஸோ பேரண்ட்டுங்கிறது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுற ஆப்ஜெக்ட் நீங்கள் போட்ட ஆப்ஜெக்ட் பேரண்ட்டாக மாறிடும். ஸோ இந்த பேரண்ட் சிஸ்டம் தான் நம்ம யூனிட்டை யூஸ் பண்ணுறதுனால இந்த பேரண்ட்டுக்கு ரிலேட்டிவாக, அதாவது இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணால் அந்த பேரண்ட்டை மூவ் பண்ணால் அந்த சைல்டு வந்து கூட மூவ் ஆகும். உங்களுக்கு எத்தனை சைல்டு வேணுமோ அத்தனை சைல்டு ஒரு பேரண்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த பேரண்ட் ஒன்று மூவ் பண்ணுறது மூலமாக சைல்டு மொத்தமாக மூவ் ஆகும். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூனிட்டி எடிட்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த லோக்கல் பொசிஷன் ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக அந்த பேரண்ட் பொசிஷனுக்கு, அந்த பேரண்ட்டுக்கு ரிலேட்டிவாக நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம பொசிஷன் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். பொசிஷன் டைப் படிச்சு செமிகோலன் போட்டு முடிச்சு கண்ட்ரோலில் செலுத்திட்டு யூனிட்டி எடிட்டர் போய்ட்டு எப்படி ஸ்கிரிப்ட்ஸ் கம்பைல் ஆகணும்.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ டியூட்டோரியல் ஸ்கிரிப்டில் நம்ம பிளேயருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்று கேட்குது. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 0 0 தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் மாற்றுவோம், நம்ம வேறு எங்கேயாச்சும் வைப்போம் நம்மளோட பிளேயரை. ஓகே, ஸோ பிளேயர் வந்து நம்ம கரெக்டாக இந்த இடத்துல மூவ் பண்ணுமா. ஸோ இந்த கியூப் வந்து பிளேயர் இல்லை. ஸோ எப்படி நான் எம்டியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எம்டினா வேறு ஒன்றும் இல்லை, எம்டியில் வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இப்போ பேரண்ட் சைல்ட் சிஸ்டத்தை பற்றி சொன்ன பார்த்தீங்களா. ஸோ பேரண்ட் சைல்ட் சிஸ்டம்னா வேறு ஒன்றும் இல்லை. நான் இப்போ டக்குன்னு ஒரு கியூப் உருவாக்குறேன். ஸோ இந்த கியூபுக்கு வந்து சைல்டுன்னு பேர் வைக்கிறேன். ஸோ சைல்டு எத்தனை பிளேயர் ஆப்ஜெக்ட் வந்து இப்போதைக்கு ஒரு எம்டி தான் இருக்காரு. எம்டினா வெறும் இந்த 3 ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கும், வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கும். அதுக்குள்ள எத்தனை ஸ்கிரிப்டோ எத்தனை காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த சைல்டுங்கிற ஆப்ஜெக்டை இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த பிளேயருக்குள்ளே போட்டோன்னா சில ஏதோ ட்ராப் டவுன் வந்துருச்சு. ஸோ ட்ராப் டவுன் கொலாப்ஸும் நம்மளோட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அந்த பிளேயர், அதாவது நான் இந்த எம்டியை மூவ் பண்ணனா நம்ம கூட இந்த சைல்டும் தானாக மூவ் ஆகும். ஸோ இதான் நான் சொன்ன பேரண்ட் சைல்டு சிஸ்டம். ஸோ இதுதான் ஐஆர்கி. ஸோ லோக்கல் பொசிஷனுங்கிறது இப்போ நான் வந்து மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. நான் இங்கே மூவ் பண்ணுறது வந்து இந்த சைல்டோட பொசிஷனை அஃபெக்டே பண்ணாது பார்த்தீங்களா. இப்போ இந்த அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ரீசெட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரீசெட் பண்ணிட்டு நான் அந்த பிளேயரை மட்டும் மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிளேயரோட பொசிஷன், அதாவது பிளேயருங்க வெறும் எம்டி. ஸோ அந்த எம்டியோட பொசிஷன் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பட் சைல்டோட பொசிஷன் 0லேயே இருக்கும். ஸோ பார்த்தீங்களா இப்போ 0லேயே இருக்குது. நான் இந்த பிளேயர் எங்கே மூவ் பண்ணாலும் ஸோ சைல்டோட இன்ஸ்பெக்டர் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் சைல்டோட இன்ஸ்பெக்டர், இது எங்கேயும் போகாது. ஸோ இந்த பிளேயரை மூவ் பண்ணோம்னா அது 0லேயே இருக்குது. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுக்கு தான் அந்த லோக்கல் பொசிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அன்லாக் பண்ணிவிட்டு சைல்டை பற்றி டிலீட் பண்ணிடுறேன், பற்றி தேவையில்லை. ஸோ பிளேயருக்கு போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ அசைன் பண்ண கேட்குது. ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் எடுக்க போகிறோம். நம்ம சிம்பிளாக இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலமாக நம்மளால் இதை கொண்டு வர முடியும், ரைட். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலமாக நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டிங்கில் நீங்கள் எனக்கு இது பிடிக்கல, எனக்கு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண வேணாம், நான் தானாகவே இருந்து எடுத்துக்கணும் ட்ரை பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பப்ளிக்னு இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் தான் நமக்கு இன்ஸ்பெக்டரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரைவேட்னு போட்டு கூட நம்ம இதை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா கெட் காம்பனன்ட் கீவேர்டு என்ன பண்ணுன்னா ஒரு காம்பனண்ட்டை வந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு அசைன் பண்ணணும். ஸோ இந்த கெட் காம்பனன்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், அதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் காம்பனன்ட் எடுக்க போகிறோம், ரைட். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட போகிறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கண்டெய்னரா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது முதல்ல நம்ம கால் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவல் டு இப்போ நம்ம அசைன் பண்ணுறோம் அதுக்கு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஈக்குவல் டு போட்டு அசைன் பண்ணுறதுன்னு அர்த்தம். அசைன் பண்ணிட்டு நம்ம கெட் காம்பனன்ட் மட்டும் கால் பண்ணும். இந்த கெட் காம்பனன்ட் என்ன பண்ணால் தானாகவே அசைன் பண்ணி விட்டுரும். நம்மளாம் இன்ஸ்பெக்டரில் அசைன் பண்ணவும் தேவையில்லை. நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணி தானே இது அசைன் பண்ணி விட்டுரும். ஸோ நாங்கள் பாருங்கள், ஸோ என்ன பண்ணால் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சிம்பிள் பண்ணும். ஸோ அது தானாகவே 2 ஃபில் பண்ணுறோம். இது கூட நம்ம என்ன காம்பனன்ட் எடுக்க போகிறோம் நம்ம சொல்லணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஸோ தானே நமக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஃபங்க்ஷன், ரைட். அதாவது இந்த கெட் காம்பனன்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நம்மளோட ஃபங்க்ஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் போகும், ரைட். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போது கடைசி செமிகோலன் போட்டு முடிச்சிடணும். ஓகே, ஸோ இப்போ கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் போயிட்டு இப்போ போல ஸ்கிரிப்ட்ஸ் கம்பைல் ஆகிட்டு இப்போ தானே அசைன் பண்ணி வச்சிட்டோம். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இதை நன்னு வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை, ரைட். ஸோ இப்போ நான் கான்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எப்போ போல ஓப்பன் பண்ணி வச்சு ஸோ இப்போ நம்ம டேரக்டாக இங்கே பார்ப்போம். ஸோ என்ன பிரிண்ட் ஆகுது. ஸோ பொசிஷன் வந்து லைட்டாக மாற்றி போனோம், ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம பார்த்தது பொசிஷன்லாம் மாறுது. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நம்ம கோடிங்கில், ஸோ போல கெட் காம்பனன்ட் கொடுத்து ஒரு இதாக தானே எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டோம். அதே மாதிரி நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மர் பொசிஷனை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், ரைட். ஸோ இப்போ தான் தெரியும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் காம்பனன்ட்டில் எதுவுமே இல்லை. நம்ம எப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அடுத்த செகண்டாக தானே அசைன் ஆகிடும். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இது தானே அசைன் ஆகிடுச்சு. நம்ம எதுவுமே பண்ணலாம், தானே அசைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து கொஞ்சம் வித்தியாசமான கோணல் இருக்குது. எங்கே இருக்குது நம்ம கேமரா, அதெல்லாம் தெரியும், கொஞ்சம் என்னது வித்தியாசமான கோணல் இருக்குது. அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கீழே வச்சுப்போம். கீழே வச்சு நான் சார் தெரியும் பேக்ரவுண்ட் கலர் மாற்றி வச்சுருக்கேன், வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட காம்பனன்ட், ஸோ கேமரா முக்கியம் இல்லை, நம்ம பிளேயரை மட்டும் பார்ப்போம். அது தவிர பொசிஷன் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் சீன் வியூ போயிட்டாலே ஸோ நம்ம பொசிஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 4.9 எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் எப்போ போல 0, Z ஆக்சிஸில் -1.19 பொசிஷனில் இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்ததே தெரியும். இந்த மூவ் பண்ணுறது மூலமாக இந்த பொசிஷன் இதே மாறாது. பிகாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் மெத்தடில் அது கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் மெத்தடுங்கிறது நீங்கள் கேம் வந்து ப்ளே பண்ணிங்க பார்த்தீங்களா, ப்ளே பண்ணால் அடுத்த செகண்ட் ரன் ஆகிறது தான் அந்த ஸ்டார்ட் மெத்தட். ஸோ அந்த அப்டேட்டில் கொடுக்குறது மூலமாக பிளேயர் மூவ்மெண்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு தடவை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம 3 டைமென்ஷனல் வெக்டார்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ 3 டைமென்ஷனல் வெக்டார்ஸ் நான் வேறு ஒன்றும் இல்லை, வெக்டார் 3 தான் அந்த மாதிரி சொன்னேன். ஸோ எப்போ போல ஒரு வெக்டார் 3 கிரியேட் பண்ணுறதுக்கு எப்போ போல ஆக்சஸ் டிக்ளேர் பண்ணுறேங்க. பட் எப்போ போல வெக்டார் 3 டைப் பண்ணிச்சாலே உங்கள் தானே கீவேர்டு வந்துடும். ஸோ அதை என்கிறது இது வந்து கேப்ஸில் வெக்டார் 3 இருக்கா, அது வந்து ஒரு கீவேர்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மாலில் வெக்டார் 3 நம்ம டைப் பண்ணிப்போம். ஸோ வெக்டார் 3. ஸோ அது கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறதுனால ஸோ அந்த கேப்ஸில் போடுறதும் ஸ்மாலில் போகிறதும் டிஃப்ரெண்ட்டாக தான் நமக்கு எடுத்துக்கும். ஸோ கண்ட்ரோலில் செஞ்சுட்டு ஜஸ்ட் யூனிட் எடிட்டர் போனாலே
நமக்கு வெக்டார் 3ங்கிற ஒரு 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 நேம் ஸ்பேஸில் நமக்கு எக்ஸ் ஒய் இசட்னு ஒரு 3 வேரியபிள் தானே உருவாயிடுச்சு. ஸோ இதே தான் இந்த பொசிஷனுக்கும் யூஸ் பண்ணிருப்பாங்க, இந்த ஸ்கேலுக்கும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ கொட்டோனியனுக்கு வருவோம். ஸோ எப்போ போல கொட்டோனியன் உருவாகிறது எப்போ போல பப்ளிக் ஆக்சஸர் போட்டு நீங்கள் கொட்டோனியன் டைப் அடித்தாலே, அதாவது எப்போ போல உங்கள் ஆக்சஸரை போட்டு நீங்கள் கியூன்னு டைப் அடித்தாலே QUA, ஸோ அங்கே தலையை வந்துச்சு கொட்டோனியன் சொல்லிட்டு. அதுக்கு எப்போ போகலாம் ஸ்மாலில் கொட்டோனியன் டைப் அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ கொட்டோனியனும் உருவாக்கியாச்சு. ஸோ இதான் நம்ம ரொட்டேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூனிட் டேட்டில் போனோம்னா சேம் இது வெக்டார் 3 மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிளிச்சாக இருக்குது. ஸோ அது ஏன்னு தெரியல. ஸோ யூனிட் டேட்டில் ஒரு பக்காக இருக்கலாம். ஸோ கொட்டோனியன் உருவாக்கி இருக்கும்போது ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் வெக்டார் 3க்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ வேற ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆனால் உங்களால் வெக்டார் 3 உங்களால் ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கொட்டோனியன்ஸ் உங்களால் பொசிஷனுக்கும் ஸ்கேலுக்கும் யூஸே பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப புரிஞ்சுக்கணும். பிகாஸ் இது மூலமாக தான் நம்மளோட பிளேயரோட மூவ்மெண்ட் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் காம்போனன்ட்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video.